பாருங்கள் சுற்றியும் எப்படி இருக்குது பாருங்கள். இடம்லாம் செம்மையாக இருக்குது இடம்லாம். அநேகமாக இது டாய்லெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு போகிற வழியிலே டாய்லெட் இருக்குது. ட்ராவல்ஸ் பஸ்ஸிலலாம் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம்லாம். என்ட்ரன்ஸில் இந்த செக் போஸ்ட் மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். வண்டிங்களுக்கு தான் பர்மிஷன், நம்ம நடந்து தானே போகிறோம். அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, அது நடந்து போகிறவங்களுக்காக நினைக்கிறேன். நான் இந்த சைடு வந்துட்டேன். புளிய மரம் இருக்குது பாருங்கள். உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்காதுங்க. தூரத்தில் தெரியுதா எனக்கு தெரியல உங்களுக்கு. அந்த சிவன் கோயில் தெரியுது பாருங்கள். அப்புறமேல் வந்து இந்த புளிய மரத்தை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். போகிற வழியிலே சூப்பராக இருக்குது இடம்லாம். செக் போஸ்ட் இருக்குது. நடந்து போகிறதுனால ஷேக் ஆகுது இது. வாட்ச்மேன் அண்ணா கூப்பிட்டாரு இந்த சைடு போங்கன்னு. எதுக்கு கூப்பிட்றாருன்னு பார்த்தா இந்த சைடாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டிக்கு போகிறதுக்கு வழி விடுங்கன்ற மாதிரி. பாருங்கள் இந்த மாதிரி இடம் சூப்பராக இருக்குது. பாருங்கள் டூ வீலரு கார்ஸ் எல்லாம் நிறுத்துகிற இடம். கவர்மெண்ட் பஸ் இங்கே தான் நிற்குது. பார்க்கலாம் பார்க்கிங் ஸ்பேஸ் இதெல்லாம். அடடா இடம் செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த மலை போக போக முன்னாடி வருது. இதெல்லாம் கடைங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம். வெல்கம் டு ஈஷா யோகா சென்டர். ஓகே ஓகே வெல்கம் வெல்கம் சொல்கிறாங்க. நமஸ்காரம் சூப்பராக சொல்கிறாங்க. கடைங்க இதெல்லாம். இந்த தலையாட்டி பொம்மையெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதில் வந்தாச்சுங்க பக்கத்தில். வந்ததுலேருந்து இந்த பேக் கேமராவே எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தனியாக வந்திருக்கிறதுனால இந்த ஃப்ரண்ட்டு கேமரா ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கே விருப்பம் இல்லை. ஃபேமிலியோடு வந்து எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம சேனலுக்காக தான் தனியாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சுற்றியும் இப்படி தான் இருக்குது இடம். இங்கே பாருங்கள் இது சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். சாப்பிட்றது டீ குடிக்கிற இடம். சுற்றியும் மலையாக இருக்குது. சூப்பர் சூப்பர் இடமே சூப்பராக இருக்குது. இது வந்த வழி. பாருங்கள் பேக் சைடு எல்லாம் இடம் சூப்பராக இருக்குது. தூரத்தில் தெரியுது பாருங்கள். இடம் சுற்றியும் செம்மையாக இருக்குது. இடம்லாம் வர்ற வழியிலேயே இடம்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. முன்னாடி போகலாம். சுற்றியும் இந்த புல்லாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் வேப்ப மரம் ஒன்று தனியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சைடு ரோடு போகுது. அதெல்லாம் டூ வீலர் போகிறதுக்கும் வர்றதுக்கும் வழின்னு நினைக்கிறேன். ஆனால் பஸ்ஸெல்லாம் இந்த வழியில் வரல. அதோடு அந்த பார்க்கிங்கோடு முடிஞ்சிருச்சு. பஸ்ஸெல்லாம் அங்கே பார்க்கிங் இருக்குது. அதோட பஸ்ஸு டூ வீலர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
டூ வீலர் வரணுன்னா இந்த சைடாக தான் வரணும், இப்படி தான் வரணும் டூ வீலர் வரணுன்னா. இதெல்லாம் நடந்து போகிறதுக்கு வழின்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், புல்லுங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம்னு போட்டிருக்கு. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இங்கே பார்த்துட்டு அப்புறமேல எங்கே போகலான்னு முடிவு பண்ணிக்கலாம், டைம் இருக்கிறத பார்த்து. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை கவர் பண்ணுறேன். பாருங்கள், சைட்லலாம் இந்த பூவெல்லாம் இருக்குது, பூச்செடிங்க எல்லாமே. இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கம்பியும் கயிறும் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. சைடில் பாருங்கள், பஸ்ஸு போகுது அந்த வழியாக. அது ஏதாவது ஊருக்கு போகுதா என்னான்னு தெரியல, ஆனால் அந்த சைடு வழி இருக்குது. பக்கத்தில் வந்தாச்சு. சுற்றி இருக்கிற இடம் தான் சூப்பராக இருக்குது. வந்தாச்சு ஈஷா யோகா. சைட்லலாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, தண்ணி குடிக்கிற இடம். இந்த லிங்கம் இருக்குது இங்கே. சைடில் இந்த தூண் மாதிரி 2 இருக்குது. வந்தாச்சு ஈஷா யோகா. சுற்றியும் வேலி போட்டிருக்காங்க. இதுதான் ஈஷா யோகா. பாருங்கள் ரோடு, ஈஷா யோகா அந்த சாமி கீழே இப்படி தான் இருக்குது ரோடெல்லாம். வந்தாச்சு ஈஷா யோகா. பாருங்கள் சுற்றியும் மலையாக இருக்குது. ஈஷா யோகா இதுதான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலும் ஜாலியாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது சுற்றி இடம். முன்னாடி போய் காமிக்கிறேன்.
கீழே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, போய் பார்க்கலாம். படிக்கட்டு இங்கே உள்ள இந்த ரூம்குள்ளே வீடியோ எடுக்க விடல, ஸோ அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டேன். நான் இந்த சைடு வீடியோ எடுக்கலாம். சூப்பராக இருக்க இடம், வாங்க சுற்றி பார்க்கலாம். இந்த சைடெல்லாம் படியாக தான் இருக்குது. அப்பா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பாருங்கள், ருத்ராஜத்துலேயே பெரிய அந்த நிறைய ருத்ராஜம் போட்ட மாதிரி நல்லா தெரியுது. சரியான ஹைட்டாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் சுற்றி இடம். நம்ம அந்த மலைக்கு முன்னாடி இருந்தோம், அப்படியே நடந்து இப்படி இது ஒரு மலை தனியாக இருக்குது, இங்கே வந்திருக்கோம். பாருங்கள், இந்த சிவன் கழுத்தில் அந்த பாம்பு மாதிரி நல்லா இருக்குது, அதுவும் பார்க்குறதுக்கு. சுற்றி இந்த வேல் மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இடம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வழியாக ஏதோ ஒரு கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இது அந்த ஈஷா யோகாவோட பேக் சைடு, சாமியோட பின்னாடி சைடு. இது கூட்டிகிட்டு இருக்காங்க, அந்த வழியாக போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்னு. தூரத்துலலாம் தென்னை மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அந்த வழியாக போய் பார்க்கலாம் பின்னாடி. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த சைடு வீடியோ செம்மையாக தெரியுது, மொபைலில் நல்லா இருக்குது இந்த சைடு பார்க்குறதுக்கு. இதுதான் போகிற வழி, இந்த சைடு தான் போகணும். போய் பார்க்கலாம் இந்த வழியா. ஏதோ கடைங்க இருக்குது, ப்ளீஸ் விசிட். இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம்னு இருக்குது. பாருங்கள், காண வேண்டிய இடங்கள், போய் பார்க்கலாம். இது வந்து உட்கார்றதுக்கு இடம். எல்லா இடமும் பார்க்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இடத்த, போக முடிகிற இடத்த காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதெல்லாம் போகிற வழியில் பூச்செடிங்க.
பாருங்கள் மாட்டு வண்டி சேவைன்னு போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்கும் மாட்டு வண்டியில் போனால். நான் போனதில்லை இது வரைக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது உட்கார்றதுக்கு இடம்.